शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. போன கிளாஸ்ல மேலே சொல்லவே அப்படியே பேசினேன். स्वाध्यायवन् न करणं घटते विचारो नाप्यङ्गमस्य परमात्मधियत्वतो आपेक्षता आपरति वेदविरस्तथात्वे ब्रह्मात्मनः इति जन्मनि என்ன சொல்லிட்டு என்ன சப்தம் கரணமா மனசு கரணமா இந்த மாதிரி விசாரங்கள் இருக்கு. அதை பத்தி சொல்லிட்டு அது இருக்கட்டும். இந்த ஸ்லோகத்தில் சொல்ல வேண்டிய விஷயம் स्वाध्यायवन् न करणं घटते विचारो नाप्यङ्गमस्य परमात्मधियः प्रसूतौ. परमात्मधियः परमात्मा धिया இருந்தா சுத்தம் போயிடும். பரமாத்மா தியாக தான் வேணும். பரமாத்மா இருக்கட்டும். பரமாத்மா கஷ்டம். பரமாத்மா ஞானம் பரமாத்மா தீஹின ஞானம் தியாக சக்தி பரமாத்மா ஞானத்தினுடைய பிரசூதௌ. பிரசூதின அர்த்தம் பிரசவ உற்பத்தி உற்பத்தி பிரதி அர்த்தம். பரமாத்ம ஞானம் கிடைக்கிறது. பரமாத்ம ஞானம் என்றது ஒரு காரியம். பிரம்ம சாட்சா்காரம் என்றது வரவேண்டிய ஒரு வரணும். அப்போ ஒரு காரியமா இருந்தால் அதுக்கு ஒரு காரணம் வேணும். என்ன காரணம் கேட்டா வேத வாக்கியமே தரணும். அதுக்கு ஒரு கரணம் வேணும். அசாதாரண காரணம் வேணும். அசாதாரண காரணம் கரணம். அசாதாரண காரணம் கரணம். அப்போ பிரம்ம சாட்சா்காரத்துக்கு என்ன காரணம் அசாதாரண காரணம் என்ன கேட்டா வேத வாக்கியம். வேத வாக்கியமே காரணம். வேத வாக்கியம் எந்த ஒரு வேத வாக்கியம் ஜீவ பிரம்ம ஐக்கிய தாத்பரியமா இருக்கோ எந்த ஒரு வேத வாக்கியம் ஜீவ பிரம்ம ஐக்கிய தாத்பரியமா இருக்கோ தத்துவமசி இந்த மாதிரி வாக்கியங்கள் அப்படி இருக்கு. அந்த மாதிரி வாக்கியங்களை எல்லாம் கரணமா வச்சிருக்கோம். இது வாஸ்தவம். ஆனா இவர் என்ன சொல்ற விசாரः கரணம் ந स्वाध्यायः करणं समीचीनं. स्वाध्यायो नाम वेद. இந்த இடத்துல தத்துவமசியாதி வாக்கியம் வச்சுக்கோம். அகண்ட பிரம்ம சாட்சா்காரம் என்ற காரியத்தை குறித்து என்ன காரணம் அசாதாரண காரணம் என்ன கேட்டால் தத்துவமசியாதி வாக்கியங்கள். சுவாத்தியாயம்னா வேதம். வேதம்னா வேத வாக்கியம். வேத வாக்கியம்னா இந்த இடத்துல தத்துவமசி வாக்கியம். அதுதான் கரணமா சொல்லணுமே தவிர விசாரம் கரணம் இல்லை. அதுக்காக சொல்ல வந்திருக்க. விசாரம் கரணம் இல்லை. விசாரம் பண்ண வேண்டியதுதான். விசாரம் பண்ணணும் என்றது வாஸ்தவம். விசாரம் இல்லாமல் பிரம்ம சாட்சா்காரம் கிடைக்காதோ கேட்டா விசாரம் வேணும் தெரியறது. விசாரம் பண்றதுக்கான கிரந்தம் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ விசாரம் பண்ணணும் இருந்தாலும் விசாரம் கரணம் இல்லைன்னு சொல்ற. சுவாத்தியாயம் தான் கரணம். சரி கரணம் வேண்டாம். கரணத்துக்கு அங்கமா வச்சுக்கலாமா? கரணத்துக்கு ஒரு உபகாரகம். கடம் என்றது பண்றதுக்கு தண்டத்தினால கடம் பண்றது ஒரு பிராச்சீன சம்பிரதாயம். தண்டம் கரணம் வச்சுட்டா தண்டத்தினால மட்டும் கடம் வராது. அதுல வேறு ஒரு வியாபாரங்கள் எல்லாம் இருக்கணும் அப்படி சொல்றது இல்லையா? அந்த வியாபாரங்கள் மற்ற கண்டிப்பா இருந்துதான். அந்த மாதிரி விசாரம் விசாரம் என்றது பண்ண இனிமே பண்ணக்கூடிய யுக்தி விசாரங்கள் எல்லாம்
கரணம் இல்லைன்னா வேண்டாம், கரணத்துக்கு ஒரு அங்கமா சொல்ல முடியுமா? சொல்லலாம், தாராளமா சொல்லலாம், தோன்றது இல்லையா? அதுவும் கிடையாது. நாபி அங்கம் அஸ்யா, நாபி அங்கம் அஸ்ய பரமாத்ம திய பிரசூ. இது வரைக்கும் என்ன ஆச்சு? தத்துவமசி இத்தியாதி வாக்கியமேவ கரணம் ந விசாரः. तर्हि विचारः करणं मास्तु अंगं भवति वा? अंगमपि न. புரியுது இல்லையா? இந்த ரெண்டு விஷயத்தோட புரியுது. स्वाध्यायवत् न करणं घटते विचारः. அது அன்வயம் பண்ணிக்கலாம். स्वाध्यायवत् विचारः करणं न घटते. स्वाध्याயம் எப்படி கரணமா இருக்கோ அந்த மாதிரி स्वाध्यायवत् विचारः विचारोपि, விசாரமும் ஒரு கரணம் வச்சுக்கலாமோ? நகரதே, வச்சுக்க கூடாது. சரி வேண்டாம், கரணம் வேண்டாம்னா கரணத்துக்கு அங்கமா வச்சுக்கலாமோ கேட்டா நாப்பி அங்கம், நாப்பி அங்கம் அத்திய பரமாத்ம தியம் பிரசூதம். என்ன அவனு செக் பண்றது? இதுக்கு அங்கமா இருக்கட்டுமே. கரணம் வேண்டாம்னா வேண்டாம், சரி கரணத்துக்கு ஒரு அங்கமா வச்சுக்கலாமே, அதுவும் இல்லையே சொல்ற. என்ன காரணம்? எதுக்கு அப்படி சொல்ற? அதுக்கு ஹேது வேணும் இல்லையா? ஆபேக்ஷதா ஆபகதி வேதவிர சதாத்ரே பிரம்மாத்மன பிரணிதி ஜென்மனி தன்மை யுத்தம். இந்த தத்துவமசி வாக்கியங்களுக்கு அபௌருஷேகம் போயிடும். ஒரு விசார சககாரம் இல்லாமல் இந்த வாக்கியம் அர்த்தபோதத்தையே கொடுக்காது. அப்படி சொன்னால் விசார சககாரம் இல்லாமல் இன்னொரு விசாரத்துடைய சககாரம் தேவைப்படுறது சொன்னால் சககாரம் இருக்கட்டும், சககாரி காரணம் சொல்லக்கூடாது என்னுடைய அபிப்பிராயம். எல்லா இடத்திலும் விசாரம்ன்றது தேவையில்லை, தேவையும் இல்லை. விசாரம்ன்றது சொதப்பிரமாணத்தும் போயிடும். சொதப்பிரமாணம் வச்சுக்கணும். அதுக்கு நான் முன்னாடி விஸ்தாரமா சொல்லியிருக்கேன். சொதப்பிரமாணத்தும் சொல்றதுக்கு என்ன காரணம்? சொதப்பிரமாணம் தான் மட்டுமா இருந்தது அந்த காரியத்தை உண்டாகும். பிரம்மதத்துவ சாட்சா்காரத்தை சாட்சா்காரம் என்ற காரியத்தை உண்டு கொண்டதற்கு இந்த வாக்கியம் தான் மட்டுமா இருக்கும். இன்னொரு ஒரு சககாரி ஒன்றுமே வச்சுக்கணும். அப்படி ஒரு அபிப்பிராயமா? அப்படி வருமா? அப்படி வருமானு கேட்கணும். சும்மா சொல்றதுனால எடுத்துக்க முடியாது இல்லையா? விசாரம் இல்லாமல் ஏதாவது நடக்குமா? என்ன புருஷ மாலின்யம் இருக்கு, புருஷாபராத சதம் இருக்கு, பலவிதமான தப்பாய் செஞ்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் போறதுக்கு விசாரம் தான் சரணம். விசாரம் இல்லாமல் ஒன்றும் நடக்காதுதான் புத்தி. அதுக்காக தான் விசாரமே ஆரம்பிக்கிறது. ஆனாலும் பிரம்ம சாட்சா்காரத்துக்கு கரணம் இல்லைன்னு சொன்னா விசாரம் பண்ண வேண்டாம் அர்த்தமா? புரியல, புரிஞ்சு வைக்க வேண்டாம். விசாரம் முன்னாடி இருந்தா போதும். இந்த விசாரம் எந்த வரைக்கும் அதுக்கு ஒரு பரிதி இருக்கு. அப்படி சொல்றதுக்காக விசாரம் பண்ண வேண்டாம் அபிப்பிராயம் இல்லை. அதுக்காக அப்படின்னா கிரந்தமே வெத்தமா பண்ணு இல்ல. விசாரம் பண்ணணும் எந்த வரைக்கும்? தாத்பரியத்தை புரிகிற வரைக்கும். இந்த வாக்கியத்துக்கு இப்படிதான் தாத்பரியம் என்ற விஷயத்தில் ஏதாவது கொஞ்சம் சந்தேகம் இருந்தால் திருப்பி விசாரம். அந்த சந்தேகம் இல்லாத ஒரு நிலைமை வந்து சொன்னால் அதுக்கப்புறம் விசாரத்துக்கு எந்த விதமான ரெலவன்ஸும் கிடையாது. அதனால சொல்றேன், கரணத்துக்கு கரணமா இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? கரணம்னா அதுக்கு தொட்டு முன்னாடி இருக்கணும். அந்த காரியம் வர்றதுக்கு முன்னாடி எது இருப்பதுதான் கரணம். அப்பதான் அசாதாரண காரணமா இருக்கும். அந்த கரணத்தோட சேர்ந்து இருக்கிறது தான் சககாரி. கரணத்துக்கு அங்கமா இருக்கு. முன்னாடி இருக்கிறதெல்லாம் அங்கம் இல்லை. அந்த கரணம் வரும். கட திருஷ்டாந்தம் கரெக்டா இருக்கு. ராஜீனா சொல்ற மாதிரி அந்த கடம், தண்டம், சக்கரம் இதெல்லாம் வந்து இருந்தா இதெல்லாம் சொல்ல முடியும். கடம் என்றது காரியம், கடக காரியம். கரணம் தண்டம். அந்த தண்டத்தினுடைய வியாபாரம் முன்னாடி வரைக்கும் இருக்கலாம். அந்த கடம் வர வரைக்கும் தண்ட வியாபாரம் இருக்கு. ஏன்னா சக்கரபாகம் இருந்ததே இருக்கும். நீங்க பிராச்சீன சம்பிரதாயத்துல கனம் பண்றது நீங்க பாத்துருக்கீங்கன்னா கரெக்டா தெரியும். அப்படியே சுத்திட்டு இருக்கும் எப்படி இருக்கு. அப்படி வச்சிருந்த அபார தயம்னு கிடையாது. அதெல்லாம் சும்மா இவா சாகிற அபார தயம் பண்ணி இப்படி சேர்க்கணும் கிடையாது.
அது அவருடைய என்ன பிரக்கிரியைக்கு அனுசாரமா சொல்லியிருக்காரு. ஆனா பதத்துக்கு இருக்காது. அதான் வந்து வஸ்திரம் பண்ணும்பொழுது இந்த நூல்களுடைய சஞ்சோகத்துல அது அப்படிதான் இருக்கு. அங்க வந்து தண்டத்தினுடைய ஸ்தானத்து இந்த கவைன்னு சொல்லுது இல்லையா, இது எது இருக்கட்டும். அந்த தண்ட வியாபாரம் சக்கர பிரமணத்துக்காக பண்ணிட்டே இருக்கு. சக்கர பிரமணம் எந்த வரைக்கும் இருக்கு, அந்த கடம் உண்டான பூர்வக்ஷணம் வரைக்கும் இருக்குது. சுருக்கமா சொன்னால் என்ன, அந்த ஏதாவது ஒரு காரியத்துக்கு எது காரணம், எது அங்கம், எது சங்காரி காரணம் அப்படின்லாம் கேட்டால் எல்லாமே காரியோற்பத்திக்கு பூர்வக்ஷணத்துல இருக்கணும். காரியம் வர்றதுக்கு முன்னாடி இருக்கணும் என்ற ஒரு கண்டிப்பா இருக்கணும், நியமம் வேணும். இருந்தா தான் காரியம் உண்டாகிறது. அப்படி ஒரு நியமம் இருந்தா தான் அது காரணம். அதுக்கு முன்னாடி இருக்கணும், அது காரணம் இல்லை. புரியுதா? இப்போ பாகம் பாகம் பண்ற ஓதன பாகம், சாதம் போடும், சாதத்தை வேக வைக்கணும், பாகம் பண்ணணும். அதுக்கு அரிசி வேணும். அரிசி இல்லைன்னா என்ன பண்றது, ஷாப்புக்கு போய் வாங்கிட்டு வந்தா இல்லைன்னா கிருஷி பண்ணணும். கிருஷி பண்ற வழக்கம் இல்லை. இது சரி, எங்கேயாவது வாங்கி கொண்டு வரும். இப்போ அரிசி வர்றதுக்கு கிருஷி பண்ணணும் வச்சுக்கோங்க, ஷாப்பு வேண்டாம், கிருஷி பண்ணணும். இப்ப கிருஷி என்றது பாகத்துக்கு அங்கமா சொல்ல முடியுமா? பாகத்துக்கு ஓதனம் என்ற ஓதனம் சாதம் சாஸ்திரம் மாதிரி அந்த ஓதனமா, ஓதனம் எப்ப சொல்றது, மிருதுவா இருக்கும்போதுதான் ஓதனம் சொல்றது. சாதம் சாதம் என்ற காரியத்தை பண்றதுக்கு ஷாப்புல போறது, ஆபண கமனம், கிருஷி, இதெல்லாம் கரணம் சொல்ல முடியுமா? அங்கம் சொல்ல முடியுமா? அதுவும் முடியாது. ஏன்னா அதெல்லாம் சொத்து முன்னாடி இல்லை. உங்ககிட்ட அரிசி இல்லைன்னா அரிசி வாங்கிட்டு வர இருக்குன்னா இதெல்லாம் தேவையில்லை. அதனால அந்த மாதிரி விசாரம் வேண்டாம் சொல்லல, கிருஷி வேண்டாம் சொல்லல, கிருஷியை வேண்டாம் சொல்லல. யாராவது கிருஷி பண்ணாதானே நடக்கும். ஆனால் கரணம் இல்லை, கரணத்துக்கு அங்கவும் இல்லை. அவ்வளவுதான். ஆபேட்சதா ஆபகதி வேதகிர ததாத்வே சொன்னா அப்படி இருந்தால் வேதகிரகா வேத வாக்கியம் வந்து விசாரத்தை அபேட்சிக்காமல் பிரம்ம சாட்சா்காரத்தை உண்டு பண்ணாது அப்படி சொன்னால் ததாத்வே விசாரத்தை அபேட்சித்துதான் தன்னுடைய காரியமான பிரம்ம சாட்சா்காரத்தை ஜெனிப்பிக்கும் அப்படி சொன்னால் ஆபேட்சதா ஆபத்தி பிரம்மாத்மன பிரமிதி ஜென்மனி தன் யுக்தம், அது நயுக்தம், அது சரியில்லை, அது யுக்தம் இல்லை. பிரம்மாத்மன பிரமிதி ஜென்மனி, பிரம்மாத்மா அர்த்தம், பிரம்மாவின்னா ஆத்மா, பிரம்மாத்மா ஒரு வீடா கொடுத்திருக்கார். பிரம்மாவின்னா ஆத்மா பிரம்மாத்மா, பிரம்மாத்மன பிரமிதி, பிரம்மாத்ம ஞானம் அர்த்தம். அதனுடைய ஜென்மான உற்பத்தி, ஜென்மனி சப்தமி ஏகோஜனம். பிரம்ம சாட்சா்காரத்துக்கு கரணம் எதுன்னு கேட்டால் வேத வாக்கியம் சைத்தகணும். அதுக்கு சககாரி தேவையில்லை. எதெல்லாம் சககாரியா தெரியுதோ அதெல்லாம் வேத வாக்கியத்தோட சேர்ந்து நிக்கல. அதுக்கு முன்னாடி வேத வாக்கியத்தினுடைய தாற்பயம் தெரியாதா? கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வேணும்? தாற்பரிய விசாரம் பண்ணணும். விசாரம் எல்லாம் பண்ணி வாங்குவோம், அதெல்லாம் வெளியில இருக்கு. விசாரம் எல்லாம் பண்ணி தாற்பரிய நிர்ணயம் பண்றது முதல் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் தாண்டி ரொம்ப தூரம் போக வேண்டியதா இருக்கு இல்லையா? அதனால விசாரம் வந்து அவ்யவஹித பூர்வக்ஷனே நாஸ்தி. இதுதான் சாஸ்திர பாஷை. அவ்யவஹித பூர்வக்ஷனம், தொட்டு முன்னாடி இருக்கு எது இருக்கோ அதுதான் கரணமா வச்சுக்க முடியும். விசாரம் வந்து அப்படி இல்லை, அதனால அது கரணம் இல்லை. அப்படி படிக்கிறேன். स्वाध्यायवत् न करणं घटते विचारणा नास्ति अंगमस्य परमात्मधीय प्रसूतौ आपेक्षता आपतति वेदगिरः तथात्वे ब्रह्मात्मनः प्रमिति जन्मनि तन्नयुक्तम् व्युत्पन्नस्य हि बुद्धिजन्म सहसा वाक्यश्रुतौ दृश्यते वाक्यार्थे न ततोऽस्ति बुद्धिजनने मीमांसनं व्यापृति
तेनार्था करणादिभावजनने मीमांसनस्य आश्रिते वेदार्थं प्रमितोऽपि वेदवचः सापेक्षता आयास्यति பெரிய ஸ்லோகம். இது புதிய சொன்ன விஷயம் தான், ஒரு ஸ்லோகமா சொல்லியிருக்காரு. புது புது விஷயம் கிடையாது. அந்த கடைசி பாதத்துல சாபேட்சதா யாத்தியதின்னு இருக்க, ஆயாத்தியதின்னு வரும். இது இல்லைன்னா அந்த எஸ்மார்க் இல்லைன்னா போட்டுக்கோங்க. சாபேட்சதா ஆயாத்தியதி, எஸ்மார்க் தேவையில்லை. வார்த்தம் உண்மையா சொன்னா அந்த எஸ்மார்க் தேவையில்லை, அது அனாவசியம். ஆனால் நமக்கு கஷ்டமானது எஸ்மார்க். இது எல்லா இடத்துலும் போடக்கூடாது. ஏக பதாந்தால் அதிக ஒரு சூத்திரம் இருக்கு, எல்லா இடத்துலும் போடக்கூடாது. நமக்கு நம்ம என்ன பண்றீங்கன்னு இருக்கோம், எந்த இடத்துல தீர்க்கமான கஷ்டமான சந்தேகம் இருந்தால் அங்க இடத்துல மாதிரி இடத்துல எல்லாம் போடுற வழக்கம். ஆனா அது பிராச்சீன கிரந்தத்தில் இருக்காது. ஆனா இப்ப இங்க ரெண்டு பதமா போட்டிருக்காது, இல்லை சேர்த்து போடுது. சாபேட்சதாயாஸ்யதி அப்படின்ற என்ன சொல்ற, விசாரம் என்றது விசாரத்தினுடைய என்ன ஒரு ரோல் எந்த வரைக்கும் அது ரோல். விசாரம் இல்லாமல் எந்த வாக்கியமும் தன்னுடைய அர்த்தபோதத்தை கொடுக்காது அப்படி சொல்ல முடியுமா? விசாரம் பண்ணாதான் எந்த வாக்கியம், எல்லா வாக்கியத்திலும் நமக்கு விசாரம் பண்ண வேண்டியது. அப்படி கிடையாது இல்லையா? அப்படி கிடையாது இல்லையா? எந்த சாப்தபோதம் வர்றதுக்கு அந்த வாக்கியம் காதல் விழுந்த உடனே சாப்தபோதம் வரும். வராதுன்னா என்ன காரணம்? தாத்பரிய சந்தேகம் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருந்தா விசாரம் பண்ணும். அடுத்த வாரம் கிளாஸ் இல்லை சொன்னா தாத்பரிய விசாரம் பண்றதா? இல்லை, எவ்வளவுதான் இல்லை சொன்னா இல்லை. புரிஞ்சு போச்சு இல்லையா? புரியாதவா யாராவது இல்லை. ஏன் இப்போ விசாரம் நடந்த பிறகுதான் என்னுடைய அர்த்தம் வர வருதா அப்படின்னு. அதனால என்ன தெரியுது, எத்யத் வாக்கியம் தத்தத விசாரம் வினா அர்த்தபோதம் நஜனயதி இது நாஸ்தி. விசாரம் இல்லாமல் ஒரு வாக்கியத்திலிருந்து சாப்தபோதமே வராது, அர்த்தபோதம் வராது அப்படி இல்லை. அவ எந்த இடத்துல விசாரம் தேவைப்படுது? எங்க தாற்பரிய சந்தேகம் இருக்கோ அங்கே அந்த தாற்பரிய சந்தேகம் இப்படி தாற்பயமா என்ன சென்ஸ் புரியாத மாதிரி இருந்த சொல்றது என்ன புரியலையே அது மாதிரி இருந்தால் உங்களுக்கு தாற்பரிய சந்தேகம் இருக்கு, தாற்பயம் சரியா வரல. அப்படி இருந்தா தாற்பரிய சந்தேகம் ஒரு பிரதிபந்தகமா இருக்கும். எதுக்கு? சாப்தபோதம் கிடைக்கிறது. சாப்தபோதம்னா வாக்கியார்த்த ஞானம். என்ன சொல்றது புரியாது. அந்த தாற்பரிய சந்தேகம் இருந்தால் அது போகிறதுக்காக விசாரம் பண்ண வேண்டியதோ. தாற்பரிய சந்தேகம் பலவிதமா இருக்கலாம். சுதி பரஸ்பர விரோதம் இருக்கிறதுனால தாற்பரிய சந்தேகம் வரலாம், பிரத்யட்ச விரோதம் இருக்கிறதுனால தாற்பரிய சந்தேகம் வரலாம், பலவிதமா வரலாம். எது மூலமா வருதோ அதுக்கு என்ன தேவையான விசாரம் பண்ணணும். அதுக்கு எப்பேற்பட்ட விசாரம் தேவைப்படுதோ அப்பேற்பட்ட விசாரத்தை பண்ணணும். பலவிதமா இருக்கும். இப்போ தர்க்கசாஸ்திரம் நிறைய படித்தவா வேதாந்தம் படிக்கும் பொழுது நம் முன்னாடி சொல்லியிருக்கேன், அவளுக்கு வரக்கூடிய சந்தேகங்கள் வேறு விதமான சந்தேகம், பலவிதமான சாதாரணமா மற்றவர்களுக்கு வராத அந்த மாதிரி சந்தேகங்கள் வராது. இவாளுக்கு விசேஷமான சந்தேகங்கள் வரும். அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணணும்னா அந்த தர்க்கசாஸ்திரம் படித்தவனால நிவர்த்தி பண்ண முடியும். அது விட்டு சாதாரணமா லௌகிகமா வேலையில் இருந்தவா அவளுக்கு வரக்கூடிய சந்தேகங்கள் வேறு விதமான சந்தேகங்கள். தார்க்கிகாவுக்கு வர சந்தேகம் இல்லை. தார்க்கிகா படித்து பார்க்கும்போது அவளுக்கு வர சந்தேகம் வேற, மீமாம்சகா அவருக்கு வர சந்தேகம் வேற, ஒன்றும் படிக்காதவா வேறு விதமான வேலை இருந்தவா அவளுக்கு வர சந்தேகம் வேற, பலவிதமான சந்தேகங்கள் வரலாம். அதுக்கு எப்படி விசாரங்கள் எல்லாம் ஒரே மாதிரி இல்லை. விசாரங்கள் வித்தியாசமான விசாரங்கள் பண்ணணும். இருந்தால் விசாரம் பண்ண அவ்வளவுதானே. அதான் அவர் சொல்றார், விசாரம் பண்ண வேண்டியது எப்போ? தாற்பரிய சந்தேகம் இருந்தால். தாற்பரிய சந்தேகம் இல்லைன்னா விசாரம் பண்ண வேண்டாம். அதனால விசாரம் என்றது ஒரு அவசிய எதுவும் சொல்ல முடியாது. சாப்தபோதம் தானே. இப்ப பிரம்ம சாட்சா்காரம் ஒரு சாப்தபோதம், அது முதல் பேஜுதான். பிரம்ம சாட்சா்காரம் என்றது ஒரு சாப்தபோதம். என்ன அர்த்தம்? சாப்தபோதம் என்ன? வாக்கியத்திலிருந்து வர வேண்டிய ஞானம், வாக்கியார்த்த ஞானம் அர்த்தம். பிரம்மாத்மைக்கியம்,
பிரம்மாத்மைக்கியத்தை அனுபவிக்கிறதுனால பிரம்ம சாட்சா்காரம். இந்த பிரம்மாத்மைக்கியம் என்றது தத்துவமசி வாக்கியத்தினுடைய அர்த்தமாச்சு. அப்ப உங்களுக்கு பிரம்மாத்மைக்கியம் நன்னாவே தெரியறதுனால் தத்துவமசி வாக்கியார்த்த ஞானம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ பிரம்ம சாட்சா்காரம் என்றது ஒரு சாப்த போதம். சாப்த போதம் சொல்லும். அந்த சாப்த போதத்துக்கு காரணம் என்ன? சப்தம். சப்தம்னா வேத வாக்கியம். வேத வாக்கியம் வந்து தாத்பரிய சந்தேகம் இருந்தால் விசாரம் அபேட்சிக்கிறது. விசாரம் எந்த வரைக்கும் அபேட்சிக்கிறது? தாத்பரிய சந்தேகம் நிவர்த்தி வர வரைக்கும் தான் அபேட்சிக்கிறது. அதுக்கப்புறம் தானாவே அந்த வாக்கியத்திலிருந்து சாப்தபோதம் விழும். வியுத்பன்னஸ்ய புத்தி ஜென்ம சகசா வாக்கியஸ்ருதௌ திருஷ்யதே. வியுத்பன்னஸ்ய விஷயம் தெரிஞ்சவருக்கு அப்படி சொல்லக்கூடாது. வியுத்பன்னா பதபதார்த்த சம்பந்த ஞானம் இருக்கிறவனுக்கு, கான்டெக்ஸ்ட் தெரிஞ்சவனுக்கு அர்த்தம். நான் முன்னாடி சொன்ன வார்த்தை இது. அடுத்த வாரம் கிளாஸ் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு புரியுது. அடுத்தா பதத்தினுடைய அர்த்தம் தெரியும், வாரம் பதத்தினுடைய அர்த்தம் தெரியும், கிளாஸ் அர்த்தம் தெரியும். இல்லைன்னு இது ஏதாவது பதம் அர்த்தம் தெரியாம இருந்தால் சாப்தபோதம் வராது. கான்டெக்ஸ்ட் தெரியாம இருந்தால் சாப்தபோதம் வராது. அப்படியெல்லாம் இருக்கலாம். அப்போ வியுத்பன்னஸ்யான பதபதார்த்த சம்பந்த ஞானவதா அர்த்தம். பதபதார்த்த சம்பந்த ஞானம் இருக்கணும். எப்படி அனுபவிக்கிறது அது தெரிஞ்சுக்கணும். அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சதுக்குன்னு அர்த்தம். அந்த லாங்குவேஜ் தெரியறதுக்கு எல்லாம் தேவைப்படுதோ அது இருக்குன்னா உடனே அந்த வாக்கியம் காதல் விழுந்த உடனே ஸ்ருதௌ பாருங்க. வாக்கிய ஸ்ருதௌ வாக்கியம் கேட்ட உடனே ஸ்ருதம் சாப்தபோதம் வந்து திருஷ்யதே வந்து தெரியுது. சகசா உடனே வியுத்பன்னஸ்ய புத்தி ஜென்மா. புத்தி ஜென்மானா ஞான ஜனனம், ஞானோத்பத்தி. புத்தி ஜென்மா ஞானோத்பத்தி. புத்தியர் ஜென்மா புத்தி ஜென்மா. ஞானத்தினுடைய ஒரு ஜென்மம், ஞானம் வருது தெரியாது. வியுத்பன்னஸ்ய புத்தி ஜென்மா சகசா உடனே வாக்கியஸ்ருதௌ திருஷ்யதே. வாக்கியம் கேட்ட உடனே அர்த்தபோதம் வரதான் தெரியுது. விசாரம் பண்ண வேண்டாம். அதனால வாக்கியார்த்தே தபோக்தி புத்தி ஜனனே மீமாம்சனம் வியாபிரதி. அதனால ஒரு வாக்கியத்திலிருந்து வாக்கியார்த்த போதம் வர்றதுக்கு மீமாம்ச காரணம் அப்படி சொல்ல முடியாது. மீமாம்சை என்ன? தாத்பரிய விசாரம். மீமாம்சை என்ற பதத்துக்கு தாத்பரிய விசாரம், வாக்கிய தாத்பரிய விசாரம். வாக்கிய தாத்பரிய விசாரமா? வாக்கிய தாத்பரிய விசாரத்துக்கு நியாயபூர்வமான வாக்கிய தாத்பரிய விசாரம், அதுக்கு மீமாம்சைன்னு பேரு. இந்த மீமாம்சை வந்து காரணம்னு சொல்லக்கூடாது. மீமாம்சை என்றது காரணம் சொல்லக்கூடாது. காரணம் சொன்னா என்ன குழப்பம்? எது காரணமோ அது கண்டிப்பா இருக்கணும். காரிய நியத பூர்வவர்த்தி காரணம். நியதம் நியமேன இருந்தால்தான் காரியம் வருமோ அதுதான் காரணம். இருந்தாலும் வரலாம் இல்லாட்டாலும் வரலாம், அது காரணம் இல்லை. அதனால இந்த மீமாம்சை என்ற மீமாம்சைன்னா என்ன? வாக்கிய தாத்பரிய விசாரம். அப்போ வாக்கிய தாத்பரிய விசாரம் இல்லாமல் எந்த வாக்கியமும் அர்த்தபோதத்தை கொடுக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. வாக்கிய தாத்பரிய விசாரம் வினா கிமபி வாக்கியம் அர்த்தபோதம் நஜனயதி இது வக்தும் ந சக்யதே. சரி, சமர்ப்பத்தவ்யம் எத்திர வாக்கிய தாத்பரிய சந்தேகோ வர்த்ததே தத்ர தாதृश சந்தேக நிவர்த்தியர்த்தம் வாக்கிய தாத்பரிய விசாரம் அபேட்சியதே. இங்க வந்து வாக்கிய தாத்பரிய சந்தேகம் இருக்கோ அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்றதுக்காக வாக்கிய தாத்பரிய விசாரம். அப்படின்னா மீமாம்சை தேவைப்படுது இல்லைன்னா வேண்டாம். வாக்கியார்த்தே தபோக்தி புத்தி ஜனனே மீமாம்சன வியாபிருதி. மீமாம்சையோட வியாபிருதி கிடையாது. மீமாம்சை பண்றது அது வியாபிருத்தின்னா என்ன அர்த்தம்? அதனுடைய வியாபாரம் நாஸ்தி. ஏன அர்த்தாத் கரணாதி பாவஜனனே மீமாம்சனஸ்ய ஆசிரிதே வேதார்த்த பிரமிதோது வேதவச சாபேட்சதா ஆயாசியதி. அப்படி சொன்னால் மீமாம்சனம் கண்டிப்பா இருக்கணும் என்று சொன்னால் சாபேட்சதா ஆயாசியதி. வேதவசா வேத வாக்கியத்துக்கு சாபேட்சதா பரத பிராமணியம் வந்துடும். மீமாம்சனம் இல்லைன்னா வாக்கியார்த்த போதம் வராது. அப்படி சொன்னால் மீமாம்சனத்தை அபேட்சிச்சுதான் வாக்கிய தாத்பரியம் வாக்கியார்த்த போதம் வரும் என்றது வந்துடும். அப்படின்னா
சாபேட்சதா ஆயாசதி, ஆயாசதி வந்துடும், அது தப்பு, தரப்படாது. வேதார்த்த பிரமிதோ, வேதத்திலிருந்து அர்த்தபோதம் வருது. மீமாம்சனஸ்ய கரணாதி பாவஜனனே ஆசிரிதே அர்த்தாத் சாபேட்சதா ஆயாசதின்னு அன்வயம். மீமாம்சனஸ்ய கரணாதி பாவஜனனே வேதார்த்த பிரமிதோ வேதவச்சசः கரணாதி பாவஜனனே மீமாம்சனஸ்ய ஆசிரிதே அர்த்தாத் சாபேட்சதா ஆயாசதி. வேதவச்சசः சாபேட்சதா ஆயாசதி, சாபேட்சதை வரக்கூடாது. அதனால மீமாம்சனம் கரணம் என்று சொல்லக்கூடாது, காரணம்னு சொல்லக்கூடாது. வரும்போ எல்லா வேத வாக்கியத்துக்கும் சந்தேககிரஸ்தமா இருக்கு. அப்படி இல்லை, வேத வாக்கியம் எந்த வேத வாக்கியம் எடுத்தாலும் அது அர்த்தம் புரியாது. எல்லாமே அர்த்தம் அஸ்பஷ்டமா இருக்கா, இது ஒண்ணும் இல்லை. சில வேத வாக்கியங்கள் ஸ்பஷ்டமா அர்த்தத்தை உடனே கொடுக்காது. அப்போ வேத தாத்பரிய சந்தேகம் வந்தது. இது பாருங்க, நம்மளுடைய சூத்திர பாஷ்யம் இருக்கு, பிரம்மசூத்திர பாஷ்யம். அதுல என்ன பண்றது, ஒரு விஷய வாக்கியத்தை வச்சிருந்த இப்படியோ இப்படியோ ஒரு விகல்பம் ஏவம் பூர்வபக்ஷே பிராப்தே சித்தாந்தா சொல்றது இல்லையா, அதுல இருந்து ஒரு நியாயம் கிடைக்கிறது. அந்த நியாயத்தை வச்சிருந்த இந்த மாதிரி சந்தேகங்கள் வேற ஏதாவது இடத்துல இருந்தாலும் இப்படியா இந்த இந்த விசாரம் பண்ணி அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணணும் சொல்றதுக்காக அந்த கிரந்தம் அமைஞ்சிருக்கு. இப்படி பார்த்தா எல்லா வேத வாக்கியத்திலும் சந்தேகமா, அப்படி இல்லை. அப்படி இருந்தால் இப்போ பல அதிகரணங்கள் பாருங்க, ஒரு சந்தேகம் வந்தால், ஒரு பூர்வபக்ஷம் வந்தால், அந்த பூர்வபக்ஷத்தை கண்டனம் பண்றதுக்கு பகவான் பாதராயணா சூத்திரக்காரர் என்ன பண்றார், ஒரு ஸ்ருதியே எடுத்து அந்த சூயதையே சதீவ சூயதை காமிச்சு அதை பரிகாரம் பண்றது இல்லையா, எத்தனையோ எடுக்கிறது. உபலப்யதே உபலப்யதேச்சா 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 உபலப்யதே ஸ்ருதி வாக்கியம் உபலப்யதே, இந்த அர்த்தத்துல ஸ்ருதி வாக்கியங்களே இருக்கு இல்லையா. அந்த மாதிரி எத்தனையோ சூத்திரங்கள். அப்போ ஒரு பூர்வபக்ஷத்தை கண்டனம் பண்றதுக்காக ஒரு ஸ்ருதி வாக்கியத்தையே எடுத்து காமிக்கிறது. குஹாம் பிரவிஷ்டா ஆத்மானௌஹி தரிசனம் ஸ்ருதி வாக்கியம். எல்லா இடத்துல ஸ்ருதி வாக்கியத்தை எடுத்து காமிக்கிறது. எதுக்கு, பூர்வபக்ஷத்தை கண்டனம் பண்றது. பூர்வபக்ஷம் எப்படி வந்தது, வேற ஏதோ ஒரு ஸ்ருதி வாக்கியத்துல நமக்கு தாத்பரிய சந்தேகம் இருக்கிறதுனால பூர்வபக்ஷம் வந்தது. அந்த தாத்பரிய சந்தேகத்தை நிவர்த்தி பண்றதுக்கு என்ன பண்றது, இன்னொரு ஸ்ருதி வாக்கியத்தை எடுத்து காமிக்கிறது. இப்படி ஸ்ருதி இருக்கு இல்லையா, அதனால இந்த வாதம் சரியில்லை. அதை நான் கேட்கிறேன், எந்த ஸ்ருதி வாக்கியத்தை எடுத்து இவர் அந்த கண்டனம் பண்றாரோ அந்த ஸ்ருதி வாக்கியத்துடைய தாத்பரியம் நமக்கு சந்தித்தமா இருந்தால் எப்படி கண்டனம் பண்ண முடியும். ஏவங்கள் ஏதேனும் உச்சதே தத்துவசஞ்சாயதே பத்திராதிபதை உச்சதே, அப்படி மேல மேல கருந்தே இருந்தார், எங்கேயாவது நிற்குமா, நிற்காது. இது புரிய வைக்கிறதுக்காக இன்னொரு சுத்தி வாக்கியம் காமிக்கிறது. அதுவும் புரியலன்னா அதுக்காக இன்னொரு சுத்தி வாக்கியம் காமிக்கல, அதுவும் புரியாதுன்னா இன்னொரு சுத்தி வாக்கியம் காமிக்கிறது. அவ எங்க போய் நிக்கணும், எந்த சுத்தி வாக்கியத்துல சந்தேகத்துக்கு இடமே இல்லையோ அது நிர்ணீதார்த்தகமா எடுத்து காமிக்கிறது. அதனால என்ன தெரியுது, அங்கே தாத்பரிய விசாரமே தேவையில்லை. தாத்பரிய விசாரம் இல்லாமல அர்த்தபோதம் கிடைக்கிறது. அப்போ எல்லா வேத வாக்கியத்துக்கும் எங்க பார்த்தாலும் சந்தேகம் தான், அப்படி இல்லை. விற்பன்னி புத்தி ஜென்ம பகதா வாக்கியசுத்தம் திருஷ்யத்தை பகுதா, பல வாக்கியங்களுக்கும் தாத்பரிய சந்தேகமே கிடையாது. எங்க தாத்பரிய சந்தேகம் வரதோ அங்கேதான் விசாரம் தேவைப்படும், இல்லைன்னா இல்லை. சுத்தமத்தையும் எந்த அதிக பெரிய வாக்கியம், பெரிய வாக்கியம்னா சின்ன வாக்கியம், மகா வாக்கியம். ஆனா ஏதாவது ஒரு அதிகரணத்துல தத்துவமசி விஷய வாக்கியம் கிடையாது. எடுத்து பார்க்கணும், எந்த அதிகரணத்திலும் தத்துவமசி வாக்கிய விசாரம் என்ன, தத்துவமசி வாக்கியம் பஷ்டார்த்தம், அதுக்கப்புறம் புத்திபூர்வமா ஆட்சேபம் கொண்டு வந்த ஆட்சேபங்கள் செய்கிறார். பரபட்சத்திலிருந்து பல ஆட்சேபங்கள் வந்திருக்கு. இப்போ தாத்பரிய விசாரம் பண்றோம். ஆனா அது விபரீத புத்தினால பலமா கொண்டு வந்த ஆட்சேபங்கள், உண்மையான ஆட்சேபமே வர்றதுக்கு சான்ஸே இல்லை. அந்த அளவுக்கு ஸ்பஷ்டமா இருக்கு அந்த பிரகாரம். தாத்பரிய சந்தேகம் இருந்தா மட்டும்தான் விசாரம் தேவைப்படுறது, இல்லைன்னா விசாரம் தேவைப்படுறதே இல்லை. தாத்பரிய சந்தேகம் இருந்தால் மட்டும்தான் விசாரம் தேவைப்படும். அதுவும் எந்த வரைக்கும், தாத்பரிய சந்தேகம் போற வரைக்கும். அதுக்கப்புறம் வாக்கியம் வாக்கியார்த்த பொருளை கொடுக்கறதுக்கு இது இருக்காத, எந்த இடத்துல தாத்பரிய சந்தேகம் இருக்கோ அந்த இடத்துல
தாத்பரிய சந்தேகத்தை நிவர்த்தி பண்றது எப்படி காமிக்கிறது. வாக்கியார்த்த விசாரம் வியர்த்தம் அப்படி சொல்லல, விசாரம் வியர்த்தம் சொல்லல, இவரு சொல்லல. விசாரம் ஒரு எந்த ஒரு வாக்கியமா இருந்தாலும் அதுல இந்த அர்த்தபோதம் கிடைக்கிறதுக்கு விசாரம் கிடைக்கிறது அப்படி ஒரு நியமம் கிடையாது. எங்க நீங்க சொல்ற மாதிரி எங்க எந்த இடத்துல வாக்கியம் சந்திக்தார்த்தகமா இருக்கோ, அர்த்தம் சந்தேகம் இருக்கோ, அங்க விசாரம் தேவைப்படுறதுன்றது வாஸ்தவம். இருந்தாலும் விசாரம் எந்த வரைக்கும் உபயோகப்படுறது, உங்களுக்கு தாத்பரிய சந்தேகம் போற வரைக்கும் தான் உபயோகப்படுறது, அதுக்கப்புறம் உபயோகம் இல்லை. அதனால என்ன சொல்ற, இதனால என்ன ஒரு ரிசல்ட்னா, இந்த மாதிரி யுக்தி விசாரங்கள் ஒரு கட்டத்தில் நிறுத்தம், ஒரு கட்டத்துல தான். எந்த கட்டத்துல நமக்கு ஒரு வேலை இன்னொரு 2-3 ஜென்மம் பண்ண வேண்டியதா இருக்கலாம், நம்மளை பத்தி சொல்ல. தாத்பரிய சந்தேகம் போயிருக்கும்னா அதுக்கப்புறம் அந்த சாதகன் விசாரத்துக்கு வரக்கூடாது. இந்த வாக்கியம் இருக்கே தாத்பரிய சந்தேகம் இல்லையே, திருப்பி கௌதுகத்துக்காக விசாரம் பண்ணி அப்படி இல்லை. அதனால பிரம்மாத்மா பிரமிதி ஜனனே அந்த வாக்கியமே நமக்கு தர்மீதார்த்தகமா இருக்கக்கூடிய வாக்கியம் மட்டும்தான். இந்த மாதிரி லாஜிக் வரக்கூடிய இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அந்த கடைசியில நம்மளோட கூட வேண்டாம் வச்சுக்க வேண்டாம், வாக்கியம் வச்சுதான் போகணும். இப்போ இதனால என்ன வந்தது, விசாரம் பண்ணணும். புத்தி மாலின்யம் புருஷாபராதத்தினால எல்லாமே பிரதிபத்தமா இருக்கிறதுனால நமக்கு நம்மளை சம்பந்திச்சு எப்படி இருக்கும்னா மோஸ்ட்லி வாக்கிய சந்தேகம் இருக்கவே தான் இருக்கும். தத்துவபுத்தி வாக்கியம் என்ன சொன்னேன், ஆனா ஒரு மதுவாச்சாரியர் கேட்டால் அப்படி இருக்கலாமே சொன்ன நமக்கு சந்தேகம் உண்டு. நீங்களும் சொல்றது ரைட்டா இருக்கே, சரியா இருக்கே, அப்படி இருந்த அந்த வாக்கியத்திலும் விசாரம் பண்ணிதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஆனால் தாத்பரிய சந்தேகம் இருக்கிற வரைக்கும் தான் விசாரம் பண்ணணும், அந்த வரைக்கும் விசாரம் பண்ணிதான் ஆகணும் என்ற 2 அம்சம் இந்த வரைக்கும். இனிமே இப்போ ஆரம்பிக்கப்படும் விஷயத்துக்கு வரும். ஆச்சாரிய நிக்ஷிபதி சம்ஸ்புரத் ஆத்மரூபம் ஜீவேஸ்வரத்வ ஜகதாகிருதிபிர் விஷைவ அஜ்ஞானம் ஆவரண விப்ரம சக்தியோகா ஆத்மத்வமாத்திர விஷயாஸ்ரயதாபலேன ஆச்சாரிய விக்ஷிபதி. புரியவில்லையா? ஆச்சாரிய விக்ஷிபதி எல்லாம் சொல்ல வேண்டியதில்லை, நீங்களே புரிஞ்சுக்கணும். ஆச்சாத்திய விக்ஷிபதி, அஜ்ஞானத்துக்கு 2 சக்தி இருக்கு, ஆச்சாதன சக்தி, விக்ஷேப சக்தி. ஆவரண சக்தி, விக்ஷேப சக்தி. ஆச்சாத்திய ஆவர்த்திய விக்ஷிபதி. கிம் ஆவர்த்தியா ஆத்மரூபம், ஈர்ஷம் ஆத்மரூபம், சம்ஸ்புரத ஆத்மரூபம். சொப்பிரகாசமா குறிச்சுட்டே இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் இருக்கே, அந்த ஆத்மஸ்வரூபம் ஆச்சாத்தியா. விக்ஷிபதி விக்ஷேபத்தை பண்றது. விக்ஷேபம்னா என்ன, தெரியக்கூடிய ஜெகத்து தான் விக்ஷேபம். எது ஆத்மஸ்வரூபம் அல்லாத எது தெரியறதோ தான் விக்ஷேபம். ஜீவேஸ்வரத்துவ ஜெகத் ஆகிருதி விஷைவா, 3 விதமா இருக்கு இந்த விக்ஷேபம். ஜீவத்வேன, ஈஸ்வரத்வேன, ஜெகத்வேன. ஜீவனா தெரியுது, ஈஸ்வரனா தெரியுது, ஜெகத்தா தெரியுது. ஜீவேஸ்வரத்துவ ஜெகத் ஆகிருதி, இந்த விதமான ஜீவாகிருதியா ஒரு விக்ஷேபம், ஈஸ்வராகிருதியா ஒரு விக்ஷேபம், ஜெகதாகிருதியா ஒரு விக்ஷேபம். ஜெகத்தினுடைய ஆகிருதியில ஷேப்ல ஜெகத்து மாதிரி ஒரு விக்ஷேபம், ஜெகத்து என்று தோன்ற ஒரு விக்ஷேபம், ஈஸ்வரன் தோன்ற ஒரு விக்ஷேபம், ஜீவன் தோன்ற விக்ஷேபம். இந்த மாதிரி இந்த எல்லா விக்ஷேபங்களும் அஜ்ஞானம் ஆவரண விக்ரம சக்தியோடா. இந்த ஸ்லோகத்துல கர்த்தபதம் என்ன, அஜ்ஞானம். அஜ்ஞானம் கர்த்தபதம், விக்ஷிபதி கிரியாபதம். அஜ்ஞானம் விக்ஷிபதி, அஜ்ஞானம் விக்ஷிபதி. அஜ்ஞானம் கதம் விக்ஷிபதி, ஆச்சாத்திய விக்ஷிபதி. கிம் ஆச்சாத்திய, சம்ஸ்புரத ஆத்மரூபம் ஆச்சாத்திய. கதம் விக்ஷிபதி, ஈவேஸ்வரத்வ ஜெகத் ஆகிருதி விக்ஷிபதி. அஜ்ஞானம் ஜீவேஸ்வரத்வ ஜெகத் ஆகிருதிபிஹி சம்ஸ்புரத் ஆத்மரூபம் ஆச்சாத்திய விக்ஷிபதி. அது எப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் சொல்லுது. ஆவரண விப்ரம சக்தி யோகா. ஆவரண சக்தி, விப்ரம சக்தி, 2 சக்திகள் இருக்கிறதுனால. அப்போ ஆவரண சக்தியினால ஆச்சாத்தியா, விப்ரம சக்தினா விக்ஷேப சக்தி.
விக்ஷேப சக்தியினால வீட்சிப்பதி. ஆவரண சக்தி, விக்ஷேப சக்தி. விப்ரம சக்தினா விக்ஷேப சக்தி. ஆவரண சக்தி, விக்ஷேப சக்தி என்ற ரெண்டு சக்தியோடு சேர்ந்து இருக்கிறதுனால, சக்தி யோகம் இருக்கிறதுனால அஜ்ஞானம் சாட்சாத்தி விக்ஷிபதி. ஆத்மத்துவ மாத்திர விஷயாசிரயதா பலேனா. இந்த அஜ்ஞானம் எங்க நிக்கிறது, எதை விஷயமாக்குறது? ஆத்மத்துவ மாத்திர விஷய ஆசிரியதா பலேனா. ஆத்மாவே மட்டும் விஷயமா வச்சிருந்த, அதே ஆசிரியமா வச்சிருந்த அஜ்ஞானம் எல்லாத்தையும் பண்றது. அபிப்பிராயம் என்ன? அஜ்ஞானம் எப்படி நம்ம சாஸ்திரத்துல, நம்மளுடைய தரிசனத்துல அஜ்ஞானம் என்ற ஒரு கற்பனை எப்படி வந்தது? அது ஒரு அந்நியதானத்தினால கொண்டு வர வேண்டிய கற்பனை. அந்த அத்வைதத்தினுடைய ஸ்டார்டிங்ல இருந்து பார்க்கணும். ஸ்டார்டிங் அந்த பீடிகையில ஆரம்பிச்சு பார்த்தா எப்படி தெரியுது? ஏகமேவ அத்விதீயம் பிரம்மான்னு இருக்கு. பிரம்மா ஒண்ணுதான் அத்விதீயம், ஏகமேவம். அது தவிர வேற ஒன்றும் கிடையாதுன்னு தெரியாது. உடனே நமக்கு பிரத்யக்ஷ விரோதம் ஏற்படுது. அது எப்படி இதெல்லாம் இருக்கு, அதுக்கு விரோத பரிகாரம் பண்ணும். விரோத பரிகாரம் பண்றதுக்கு உடனே என்ன சொல்றோம்? இருக்கலாம், ஆனா அது பரமார்த்தம் இல்லை. அப்ப ஸ்ருதியோட அபிப்பிராயம் என்ன? தாற்பயத்துக்கு வரணும். ஸ்ருதியோட தாற்பயம் என்ன? பரமார்த்தம் ஒண்ணுதான். சரி, இதோட பரமார்த்தம் இல்லைன்னா அப்ப எப்படி பரமார்த்தம் இல்லைன்னு சொல்றேன்? மாயாமயமா இருக்கிறது இல்லையா? மாயாமயமா இருக்கிறது. மாயாமயம்னா என்ன? மாயா காரியம். இந்த மாயா எங்க இருக்கு? அந்த சைதன்யத்திலே இருக்கு. வேற எங்கேயாவது இருக்க முடியுமா? அந்த சைதன்யத்தை வேற விதமா காமிக்கிறதுக்கு தானே இந்த அஜ்ஞானத்தை ஏற்படுத்துறது. தரிசனத்தினுடைய பிரக்கிரியை. பிரக்கிரிக்கு வரும்போது எப்படி வருது? நம்மளுடைய விசாரத்தினுடைய லைன் அத்விதீயம் சொல்லலாம். எந்த சைதன்யத்தையும் அத்விதீயம் சொல்லணுமோ அந்த சைதன்யத்துல தான் எதெல்லாம் தெரியறதோ அது அங்கதான் தெரியறதோ சொல்லணும். இப்போ அந்த சுத்தியில ரஜதம் தெரியறதுன்னா, சுத்திய ரஜதமா காமிக்கக்கூடிய அந்த அஜ்ஞானம் எங்க இருக்கு? சுத்தியில தானே இருக்கு. சுத்தியில இருக்கலாம். உங்களுடைய அஜ்ஞான சுத்தியில இருக்கும். இல்ல எனக்கிட்டதான் இருக்குன்னு சொல்லலாம். எனக்கிட்டதானே இருக்குன்னு கேட்கலாம். உங்ககிட்ட இருக்கட்டும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய அஜ்ஞானம் அந்த சுத்தி சம்பந்தமா இருக்கு. அங்கதான் ரஜதத்தினுடைய நிச்சயமா காமிக்கிறது. அப்ப அது பரிணாமி காரணம். இப்படியெல்லாம் வர்றது பிரக்கிரியை சொல்லும்போது அங்க இருக்கணும். இப்போ கடத்தினுடைய பரிணாமி காரணம் இருக்குன்னா, முத்தி இன்னொரு இடத்துல இருக்கிறது, கரம் இன்னொரு இடத்துல இருக்குமா? அப்ப அந்த சுத்தி தேசத்துக்கான இடம் ரஜதம் தெரியாது. ஒரு இடம் ரஜதம் தெரியுது. அந்த ரஜதத்தினுடைய பரிணாமி காரணமா வச்சுக்க வேண்டிய அஜ்ஞானம் எங்க இருக்கு? அங்கே இருக்கும். அங்கே இருந்து அங்கேயே நிக்ஷேபத்தை ஏற்படுது. அது என்னுடைய அஜ்ஞானம். என்னுடைய அஜ்ஞானமா இருக்கட்டும். என்னுடைய அஜ்ஞானம் இதுக்கு உள்ளுக்குள்ள ஒதுக்கி வச்சிருக்கிறது இல்லை. வெளியில போகலாம் நினைக்கிற மாதிரி. அது பிளெக்சிபிள் அஜ்ஞானம். அப்படிதான் அதனுடைய சுரூபம். அது போய் அங்கே போய் நிச்சயமே பண்றது. அப்படிதான் சாஸ்திரம் போறது. எதுக்காகவே எது எது வேற மாதிரி தெரியுதோ அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய அஜ்ஞானம் அங்க இருக்கலாம். எது வேற விதமா தெரியுதோ அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய அஜ்ஞானம் அங்கதான் இருக்கலாம். அப்ப சுத்தி ரஜதமா தெரியறதா இருந்தால் அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய சுத்தியஜானம் எங்க இருக்கலாம்? சுத்தியில் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறத இந்த நம்மளுடைய நேச்சுரல் பரமார்த்த விஞ்ஞானத்துக்கு வந்ததுன்னா பரமார்த்த சுரூபம், பரமாத்மாவுக்கு சொல்ல வேண்டிய ஆத்மஸ்வரூபம் அத்விதீயம் ஒண்ணு. அது வேற விதமா தெரியுது. அதுக்கு காரணம் அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானம் எங்க இருக்கணும்? அது இருக்கணும். அந்த அஜ்ஞானத்துக்கு எது விஷயமா இருக்கணும்? அந்த ஆத்மஸ்வரூபமே விஷயமா இருக்கணும். பாருங்க, உங்களுக்கு சுத்தியே தெரியாதுன்னா தானே ரஜத விஷயமா வரும். இந்த சுத்தியில ரஜதத்தை பார்க்கறதுக்கு சுத்தியே தெரியாம இருக்கணும். சுத்தி நல்லா தெரியறதா இருந்தா ரஜத விக்ஷேபம் வருமா? இது என்ன வேற விதமா தெரியணும்னா இது சரியா தெரியாம இருக்கும். இது வேற விதமா தெரியறதா இருந்தா இது என்ன தெரியல, இது என்ன தெரியலன்னா இது வேற விதமா தெரியுமா? இது வேற விதமா தெரியணும்னா இதுதான் இதுல அஜ்ஞானம் இருக்கணும். ஏதத் விஷயமான அஜ்ஞானம் இருக்கணும். இதுல இருக்கக்கூடிய அஜ்ஞானம் இதை விஷயமா வச்சுக்கணும். இது விஷயமான அஜ்ஞானம் இதுல வேற விதமா ஒண்ணும் பண்ணாது. அதனால என்ன தெரியுது? சைதன்யத்தில் இருக்கக்கூடிய அஜ்ஞானம் சைதன்யத்தில்தான் இருக்கணும். சைதன்யத்தையே விஷயமா ஆத்மஸ்வரூபம் தெரியாமல் ஆத்மஸ்வரூபம் பஜாராமி என்ற அனுபவத்தினால
ஆத்மஸ்வரூப விஷயகமான அஜ்ஞானம் ஆத்மஸ்வரூபத்திலேயே இருக்கு. அந்த அஜ்ஞானம் தான் இதுக்கெல்லாம் ஜெகத்துக்கெல்லாம் காரணமா இருக்கு சொல்லுது. சமன்வயப்படுத்தும் பொழுது எப்படி சொல்லணும்? ஆத்மத்துவ மாத்திர விஷய ஆசிரியதா பலேனா. ஆத்மத்துவம் ஆத்மஸ்வரூபம் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஆத்மத்துவத்தையே விஷயமாக்கி ஆசிரியமாக்கி வச்சுட்டு இருக்கக்கூடிய அஜ்ஞானம் அர்த்தம். அஜ்ஞானம் தானே கர்த்தபுரம். அஜ்ஞானம் கீதம் அஜ்ஞானம், கீதம் அஜ்ஞானம் ஆத்மத்துவ மாத்திர விஷய ஆசிரியம் அஜ்ஞானம். ஆத்மஸ்வரூபம் ஆத்மத்துவம்னா ஆத்மஸ்வரூபம். ஆத்மாவில் இருக்கக்கூடிய தர்மம் வச்சுக்க வேண்டாம், அது தர்மம் மாட்டேன். அதனால ஆத்மத்துவம்னா ஆத்மஸ்வரூபம். ஆத்மஸ்வரூப மாத்திர விஷயமான அஜ்ஞானம் ஆத்மஸ்வரூபத்தையே மட்டும் விஷயமா வச்சுக்கிறதுனால, ஆத்மஸ்வரூபத்தையே மட்டும் ஆசிரியமா வச்சுக்கிறதுனால அந்த ஆத்மஸ்வரூபத்திலேயே ஜெகத்தை காமிக்கிறது. ஆத்மஸ்வரூபத்தை ஆச்சாதனம் பண்ணணும்னா ஆத்மஸ்வரூபமே விஷயமா வச்சுக்கணும். ஆச்சாதனம் பண்றதுன்னா அதே அஜ்ஞானம் எத்விஷேகம் ததேவ ஆவரணோதி. அஜ்ஞானம் எத்விஷேகம் ததேவ ஆவரணோதி. அஜ்ஞானத்தினுடைய விஷயம் ஏதோ அதே தான் ஆவரணம் பண்ணும், அதுலதான் விக்ஷேபத்தை கொடுக்கும். அதுக்குதான் உதாரணம் சொன்னேன். யுக்திதான் யுக்தி விஷயமான அஜ்ஞானம் யுக்தியை தான் ஆச்சாதனம் பண்ணும், கடத்தை ஆச்சாதனம் பண்ணாத. யுக்தி விஷயமான அஜ்ஞானம் யுக்தியை தான் ஆச்சாதனம் பண்ணும், கடத்தை ஆச்சாதனம் பண்ணாது. யுக்தியில தான் விக்ஷேபத்தை கொடுக்கும், ரெஜுவில் விக்ஷேபத்தை கொடுக்காது. அந்த நியாயத்தினால ஆத்மஸ்வரூபமான ஆத்ம விஷயமான அஜ்ஞானம், ஆத்மஸ்வரூபத்தையே ஆசிரியிச்சு இருக்கக்கூடிய அஜ்ஞானம், ஆத்மஸ்வரூபத்திலே ஈஸ்வரன் ஜீவன் ஜெகத்து என்ற 3 விதமான விக்ஷேபத்தை ஏற்படுத்துறது. அது அஜ்ஞானம் மூலமா இருக்கிறதுனால விஷயா நிச்சா ஏவனம் பரமாத்மோ நான் ஆச்சாரிய விக்ஷேபதி சம்ஸ்குரத் ஆத்மரூபம் ஈரேஸ்வரத்வ ஜெகத் ஆகிருதிபிரும் விஷயவா அஜ்ஞானம் ஆவரண விப்ரம சக்தி யோகாத் ஆத்மத்துவமாத்திர விஷயாஸ்ரயதா பலேனா. என்ன அன்வயம்? அஜ்ஞானம் ஆத்மத்துவமாத்திர விஷயாஸ்ரயதா பலேனா ஆவரண விப்ரம சக்தி யோகாத் சம்ஸ்குரத் ஆத்மதத்துவம் ஆச்சாரிய ஈரேஸ்வரத்வ ஜெகத் ஆகிருதிபிஹி விக்ஷிபதி யத் தத் விஷயவா. விஷயவ விக்ஷிபதி அநேகம் விஷயவ விக்ஷிபதி வியாபூதமான விக்ஷேபத்தை ஏற்படுத்துறது. ஆசிரியத்துவ விஷயத்துவ பாகினி நிர்விசேஷ கிதிரேன கேவலா. இதுல இருக்கிற ஸ்லோகம் பிரசித்தமான ஸ்லோகம்.